அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச கையோட கார்த்திக் படுற சந்தோஷம் இருக்கே அளவில்லா ஆனந்தங்க. இப்படி ஒரு தம்பி கிடைக்க கொடுத்து தாங்க வச்சிருக்கணும். செம்மங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஜே போடலாம். இங்க அன்பு இடம் இல்லாம நாங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம தாண்டா இங்க படுத்திருக்கோம் அப்படின்னு வாய் தான் சொல்லுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏக்கம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கண்மணி கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா அவருக்கு காயம் இருக்கிறது தெரியுது. ஆனாலும் ஒண்ணும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல விடு அப்படிங்கிறாரு அன்பு. இங்க பாருங்க, எனக்கே அடிபட்டிருக்கு அங்கங்க. அப்ப உங்களுக்கு இருக்காதா என்ன? எப்படிங்க மனுஷன் அந்த மோதிரத்து மூலமா காப்பாத்திருக்காரு பாத்தீங்களா? அதுதாங்க காதல்ங்கிறது. உண்மையான காதல் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப உட்கார சொல்லிட்டு மருந்து ஒண்ணொன்னா வைக்கிறாங்க. அப்படியே தோள்பட்டையில காயம், அங்கங்க காயம். இவங்களும் சும்மா காயத்தெல்லாம் மாயமாக்குறாங்க. 2 பேரும் பார்வையிலேயே எரிச்சு அப்படியே பார்வையிலே அது என்னங்க சொல்றது? அப்படியே பார்வையில 2 பேரும் காதல பின்னி பெசஞ்சு பெட்டல் எடுக்குறாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படித்தான் பாத்துக்கிறாங்க. அப்பப்பப்பப்பா! ரோமியோ ஜூலியட், அனார்கலி, சலீம் இன்னும் என்னென்னமோ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க காதல்ல. ஆனா இதெல்லாம் இவங்க பார்வையில நல்ல ஒரு 2 பேருக்கும் லவ்வபிள் ஜோடினா கண்மணி அன்புன்னு சொல்லலாங்க. சூப்பரா செம்மையா போயிட்டு இருக்கு. 2 பேரையும் பார்க்க இவங்க மருந்து வச்ச கையோட அம்மா அம்மான்னு சொல்றாரு. ஒண்ணும் இல்ல சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தடவை ஒண்ணும் இல்ல போதும் கண்மணி போதும்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, இதோட விட்டா அப்புறம் செப்டிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டே இருக்காங்க. அப்படியே பாக்குறாரு. ச்சே, எவ்வளவு நல்லவளா இருக்கா, நமக்கா எவ்வளவு பண்றா, இவளை போய் நம்ம விரட்டிட்டோமே வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதே கணம் நம்ம தலைவியும் பாக்குறாங்க. எவ்வளவு நமக்காக அக்கறை எடுத்து நம்மளை காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. ச்சே, அந்த பாட்டியை நம்ம திட்டோங்கிறதுனாலதான் நம்மளை போக சொன்னாரு. இவரு போக சொன்னா நான் போயிடுறதா? நம்ம தப்பு பண்ணிட்டோம் கண்மணி, நீ தப்பு பண்ணிட்டடி அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே வாயை விட்டு சொல்ல, அதெல்லாம் நீ தப்பு பண்ணல, யார் சொன்னது, நீ பேசாம இரு. நான் என்ன சொன்னேன்? நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் கண்மணி சொல்ற? பண்ணதெல்லாம் நான் தான் கண்மணி, நான் தான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிரு. அதெல்லாம் இல்லைங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க போக சொன்னா நான் போயிடலாமா? என் மேல உள்ள காதல்ல உரிமையில தானே நீங்க அப்படி பேசுனீங்க. அதெல்லாம் இல்ல, உன் மேல உண்மையிலே நான் காதலும் அந்த உரிமையை வச்சிருந்தா பாட்டிக்காகவும் மத்த யாருக்காகவும் ஏன் இந்த உலகத்துக்காகவும் இந்த எனக்காகவுமே நான் உன்னை வந்து விட்டு கொடுத்துருக்க கூடாது கண்மணி. நான் போக சொல்லியிருக்க கூடாது கண்மணி. உன்னை நான் அனுப்புனது தப்பு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே முட்டிக்கிறாங்க மண்டையில. ஐயோ ஒண்ணும் இல்ல, அதுக்கு வேற நான் மருந்து தடவுறதா அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி ஏன் மருந்து தடவ மாட்டியா? ஐயோ அதுக்கு சொல்லங்க, வேணாம் விடுங்க, ஏன் மேலதான் தப்பு, அதெல்லாம் இல்ல ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு 2 பேரும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கல போன் அடிக்கிறாங்க. போன் அடிக்குது, ஆனா அவங்க காதுல விழுகுது, ஆனா கருத்துல விழுகலைங்க. யாரோ போன் அடிக்கிறாங்க. அடிச்சா அடிச்சுட்டு போட்டுமே, நமக்கு அதுவா முக்கியம் அப்படின்னு 2 பேருமே ஒரே மாதிரி சொல்ல, அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த கரப்பாம்பூச்சி தயவால நம்ம ஒண்ணு சேர்ந்தோம், இன்னைக்கு அப்படின்னு செவத்த யதார்த்தமா பாக்குறாரு. என்ன சொன்னீங்க? கரப்பாம்பூச்சியா அப்படின்னு கண்மணி கேட்க, நம்ம தலைவர் அப்படின்னு லைட்டா ஏதோ நினைச்சிட்டு ஆட்டுறாரு. ஐயோ கரப்பாம்பூச்சியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புவை இறுக்கி கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டோன்னு பயப்பிள்ளைக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இறுக்கி அவரும் கட்டிக்கிறாங்க. 2 பேரோட விரதமும் முடிஞ்சு போகுது. போயிருச்சா ஐ நம்ம கரப்பாம்பூச்சின்னு சொன்னோமா, நம்ம சொல்லாமலே பயப்படுறாளே. ஓகே இதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படின்ட்டு, கரப்பாம்பூச்சி அங்க நிக்குது, இங்க ஐயோ எங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்டு அப்படியே எகிரிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ பூப்பந்தலே மேல வந்து விடுகுதே அப்படின்னு நினைக்கிறாரு. 2 பேர் கண்ணும் பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கண்மணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, என் மேல கோவம் இல்லையே, எனக்கு உங்க மேல கோவம் இல்லை, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உன் மேல நான் ஏன்டா கோவிக்க போறேன், என்னத்தான் ஐயோ மறுபடியும் அதையே சொல்லாதீங்க, விடுங்க, கோவம்லாம் எனக்கு இல்லை. அப்புறம் சரி தூங்குவோமா அப்படின்னு அன்பு சொல்ல, கண்மணி அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஏற்கனவே. தூங்கணுமா, சரி பரவாயில்ல, நீங்களே தூங்கணும்னு சொல்லும்போது நான் என்ன, எனக்கு என்ன பெரியதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு கண்மணி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. இழுத்தோன்னே மறுபடியும் அப்படியே மார்பிளஸ் ஆயிடுறாங்க. என்ன கண்மணி, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், நீ கிளம்பி வேகமா போற, ஒன்றும் இல்லையே, அதான் தூங்குவோமான்னு கேட்டீங்களா, அப்புறம் என்ன, விடுங்க அப்படின்னு அப்படி கையை பிடிச்சு வளப்புறாங்க. ஆனாலும் விட மாட்டேங்கிறாரு. பிடிச்சி இழுக்க தள்ளி விட்டுட்டு போறாங்க. இந்த
பக்கத்து மெத்தையை சுற்றி அந்த பக்கத்து வந்து படுக்க போக, ஐயோ போச்சா, டேய் அன்பு ஆர்வ கோளாடுறா நீ, ஐயோ இப்போ வந்ததும் போச்சே கை கட்டினது, ஐயோ அவளே இப்போதான் மனசு மாதிரி வந்திருக்கா, உனக்கு ஏன்டா இந்த இது அப்படின்னு புலம்புறாரா. கண்மணி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. ஏன் இரு படு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உனக்கு அவஸ்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட படுத்துக்கிறாங்க. அன்பு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கரப்பாம்பூச்சியை சொல்லுவோமா, அதை சொன்னா இவெல்லாம் எங்கே பயப்பட போறா, போச்சு போ அப்படின்னு சொல்ல கண்மணி என்ன பண்ணுறாங்க, என்ன இவர் இவ்வளோ நேரம் பேசாமல் திரும்பி பார்க்காம அங்கிட்டே இருக்காரு, இவர் எப்படி இங்கிட்டு வர வைக்கிறதுன்னு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி உனக்கு இவ்வளோ கொழுப்பு, அன்பு வாங்க அன்பு கிட்டக்க இங்கிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி புலம்ப அப்படியே எந்திரிச்சு உட்காந்து மெத்த மேலே அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் என்ன இப்போ சொல்லிவிட்டேன் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, கண்மணி அலோ அலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு திரும்ப, நான் தான், யார் இங்கே இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் அப்படி திரும்ப, இவங்க திரும்பல அப்படியே அவங்க மேலே பட்டுருது, முகத்துலையும் கையும் முடியும் பட அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க கண்மணி மேலே விழுந்துடுறாங்க. விழுந்த கையோட பார்த்துருக்குது இல்லையா இப்படியா பின்னாடி வந்து உட்காடுறது, உங்களுக்கு சரி எனக்கு அறிவில்லையான்னு கேட்க போற அதுதானே, அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார்றாரு. என்ன மனுஷன் வந்துட்டு தள்ளி உட்கார்றாரு, ஆசையை கட்டி கட்டி மோசம் பண்றாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே யோசிக்கிறாங்க. கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவோமா, அதை சாக்கிட்டு அவர் மேலே போய் கட்டி பிடிச்சிக்குவோமா, எப்படியெல்லாம் திருட்டு யோசனை வருது பாருங்களேன். ஆசை வந்தால் போய் கட்டி பிடிக்கணும், யார் வேணாண்டா. ஆனால் இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படி யோசிக்குது, இப்போ இனிமேல் கரப்பாம்பூச்சி வராதில்ல ஏன் அன்பு அப்படின்னு கேட்க, நம்ம கேட்க முன்னாடி அவர் கேட்குறாளே, இப்போ கரப்பாம்பூச்சின்னு சொல்லிடுமா, ஆமாம் கண்மணி கரப்பாம்பூச்சி இருக்கா, எங்க 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 ஐயோ அப்படின்னு ஓடி வந்து அன்பு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது என்ன வேணுக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கே, தெரியாமல் வந்து பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்மணி முகத்தை தூக்குறாங்க. நான் நிமிர மாட்டேன் அப்படின்னு குனிகிறாங்க. இல்லை மேடம் கொஞ்சம் நிமிருங்களே, இல்லை கரப்பாம்பூச்சி போயிடுச்சுங்கிறானே, இப்போ நம்ம எப்படி எந்திரிக்கிறது, சரி எந்திரிப்போம், நமக்குன்னு என்ன தன்மானம் இல்லையா என்ன, இவனுக்கே ஆசை இல்லாதப்போ நமக்கு என்ன அப்படின்னு அதாவது தான் மேல இருந்து விலகுறது தெரியுது அவருக்கு. அன்பு விசாரிக்கிறாரு, ஆஹா எந்திரிக்க போறாளே அப்படின்னு சுதாரிச்சுட்டு, கண்மணி அன்பு கண்மணி பாச்சா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாச்சலா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிடுறாங்க. இருக்க கட்டி பிடிச்சி, இனிமே நான் போகவே மாட்டேன் போங்க அப்படின்னு கண்மணி அன்பை தள்ளி விட்டு அன்பு மேல விழுந்துடுறாங்க. அப்படியே தலை விரல் அப்படியே விரலை அவங்க கண்மணியோட தலைக்கு முடிக்கி உள்ளார விட்டு கோதி இழுத்து பிடிச்சி கிஸ்ஸை அடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுறாங்க. சாரிங்க இது எத்தனாவது செகண்ட் நைட்டா தேர்ட் நைட்டான்னு தெரியலைங்க, ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்தா அது ஃபர்ஸ்ட் நைட் தானங்க. இல்லைங்க அன்பு அதிகமாக வச்சுட்டா என்னைக்கு நடந்தாலும் அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் நைட்டு தாங்க, அப்படி தாங்க இருக்கணும். அதுதாங்க உண்மையான அன்பு, உண்மையான காதலுக்கு அர்த்தம். 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை, ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க, 2 பேருக்கு வெக்க வருது, கண்ணை முடிக்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்லி மூடிக்கிறேன். என்ன நான் தானே பாரு, கண்மணி பாரு போங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு திரும்புகிறாங்க. ஐயோ எங்கே ட்ரெஸ் எல்லாம் காணோம், போ அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து போத்திக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஊருக்கு போகணும், ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே இருக்க போறான். ஐயோ எல்லாரும் வெக்கமா இருக்கு கேட்பாங்களே, கார்த்திகிட்ட வேற சொல்லிட்டீங்க, அங்க போய் என்ன சொல்ல போறான்னு தெரியல, என்ன சொன்னா என்ன, நாங்க 2 பேரும் புருஷன் முன்னாடின்னு சொல்லுவோம். ஆமால்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிக்கையிலையும் அவங்களுக்கு குசி தாங்க முடியல, மஜா தான். அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல ஆசை தீர சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போறாங்க. போனா வெக்கமா வருது. கண்மணி நீ நம்ம வீட்டே இரு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு வேக வேகமா ரூம்குள்ள போறாங்க. நில்லு எங்க வெக்கத்தை பார்க்கணும் கார்த்தி ஓடுறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.